ஹே கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா? எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்ங்க. இது போன வாரம் எடுத்த வீடியோ. ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற டைமில் இன்னைக்கு தான் கிடச்சிச்சு. இந்த கூடையில் இருக்க காய்கறி ஃபுல்லாக நான் 500க்கு தான் வாங்கினேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க. ஆல்ரெடி நான் சந்தைக்கு போன வீடியோ போட்டிருந்தேன். அப்போ நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விக்கெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இந்த வெங்காயம் பார்த்தீங்களா, இது 1.5 கிலோ 100 ரூபாய். நான் 1.5 கிலோ வாங்கிக்கிட்டேன். இது நல்லா பெருசு பெருசாக தான் இருந்துச்சு. அந்த பூண்டு மட்டும் 1/4 கிலோ 90 ரூபாங்க. கொஞ்சம் இது மலை பூண்டுன்னு சொல்லுவாங்க. நான் அது 1/4 கிலோ வாங்கிட்டேன், 90 ரூபாய். அதுக்கப்புறம் தக்காளி பார்த்தீங்கன்னா 2 கிலோவே 50 ரூபா தான். ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, எந்த ஊரில் 2 கிலோ 50 ரூபா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோக்கு. நான் இந்த வீடியோ கமெண்ட்ல என்னோட லொக்கேஷன் பின் பண்ணுறேன், வேணா செக் பண்ணி பாருங்க. இந்த பீன்ஸ் இருக்குல்ல, இது 1/4 கிலோ இருக்கும், இது 20 ரூபா. இந்த குடமிளகா 30 ரூபாங்க. 4 பீஸ் கொடுத்தாங்க, இது 30 ரூபாய். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா இதுவும் 20 ரூபாய். எல்லாமே கூராக தான் இருக்கும், 20 ரூபாய். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் மட்டும் 30 ரூபா. அதுக்கப்புறம் கேரட் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு, அதுவும் 20 ரூபாய் தான். அதுக்கப்புறம் பாவக்காய் 4 பாவக்காய் 20 ரூபாய், அதுவும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மல்லித்தலை புதினா தலை இதெல்லாம் டவுன்லலாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா இருக்கும். ஆனால் வெறும் 10 ரூபாய் தான் அது. அதுக்கப்புறம் 3 சவுச்சவ் 20 ரூபாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்காயும் வாழைத்தண்டும் எனக்கு ஓசியில் கொடுத்தாங்க. எங்கள் பெரியம்மா சந்தை போட்டிருந்தாங்களா, அப்போ அவங்க எனக்கு இது ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. அதனால இதை கணக்கில் சேர்க்க வேணாம், இதை எடுத்து தனியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரைக்காவுமே 20 ரூபாய் தான். அதுக்கப்புறம் 3 முள்ளங்கி 20 ரூபாய். முள்ளங்கிலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவரைக்காயும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அவரைக்காயுமே 20 ரூபாய் தான் கூறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பொன்னாங்கண்ணி கீரை வாங்கினேன். இது டவுன்ல எல்லாம் 20 ரூபா 30 ரூபா சொல்லுவாங்க. ஆனால் அது வெறும் 10 ரூபாய் தான், நிறையவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டிலே காய்ச்ச அந்த கற்பூரவள்ளி பழம்னு சொல்லுவாங்களா, 2 தாறு சீப்பு இருந்துச்சு, ஒரு ஒரு 40 பழம் இருக்கும். அதுவுமே 40 ரூபா தான் வாங்கினேன். அவ்வளோதாங்க. இவ்வளோ காய்கறியும் நான் 500 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், கணக்கு கரெக்டாக வரும். என்னோட லொக்கேஷன் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். உங்கள் ஊரில் என்ன காய்கறி என்னென்ன விலை விற்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.